யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் தான் பெரியவை. அல்லேலூயா, ஆமென். எதிரி சொன்னது நடக்கல, எதிரி போட்ட திட்டம் ஜெயிக்கல, எதிர்க்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், பகைமைகள், விரோதங்கள், குரோதங்கள் ஒரு நாளும் வெல்லல. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்து முடித்தது. அதே வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இந்த 2026 ஆண்டு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். எதிரிகள் ஜெயிக்க முடியாது, எதிரிகள் வெல்ல முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எதிரிகள் என்பவர்கள் தானா வரமாட்டாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருவாங்க. ஆமென். எதிரிகள் என்பவங்க நமக்கு தானா உருவாக மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏதாகிலும் ஒன்று நம்மிடம் இருக்கிற அவங்களுக்கு தேவைப்படும். ஆமென், அங்கே வருவார்கள். இல்லை, ஏதாகிலும் ஒரு நியாயத்தை புரட்டுவதற்கு எழும்பி வருவார்கள். இல்லை, ஏதாகிலும் ஒரு அதிகாரத்தை நம்ம மீது செலுத்துவதற்காக வருவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நமக்கு வரவேண்டிய முதலீடுகளில் அந்த முதலீட்டில் இன்னும் அவர்கள் கொள்ளையிடுவதற்காக எதிரிகள் பெருகுவார்கள். நமக்கு வரவேண்டிய பாக பிரிவினையில் ஸ்தோத்திரம் அதிகப்படியாய் பெறுவதற்கு எதிரிகள் வருவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடையதையே அபகரிப்பதற்காக வருவார்கள். அவர்கள்தான் எதிரிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சில எதிரிகள் ஸ்தோத்திரம் நம்மளுடைய உயர்வை பார்த்து மேன்மையை பார்த்து ஸ்தோத்திரம் அழிக்க நினைக்கிறவர்கள் இன்னொரு விதமான எதிரிகள். எந்த எதிரி எந்த வழியில் எப்படி எந்த ரூபத்தில் நமக்கு எதிரிட்டு நேரிட்டு வந்தாலுமே கூட ஆண்டவர் சொல்லுகிறார், எதிரிகள் முன்பாக நான் சொன்னதை செய்வேன். ஆமென். வாக்கு தத்தம் சொன்னதை செய்யும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும். தேவன் எனக்கு பேசின வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. எதிரி என் வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டார். எதிரியை கர்த்தர் என் வாழ்க்கையில ஜெயிக்க விட மாட்டார். என் வாழ்க்கையில ஜெயிப்பது எதுன்னு சொன்னா தேவன் எனக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். தேவன் எனக்குன்னு சொன்ன வார்த்தை தான். தேவன் எனக்கென்று அவர் திட்டவட்டமாக பிரத்யேகமாக ஆசீர்வாதமாக வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக அவர் கொடுத்த வார்த்தை எனக்கு நிறைவேறும், எனக்கு பலிக்கும், எனக்கு கிடைக்கும். கர்த்தர் எனக்கு சொன்னதை சொன்னபடி செய்து முடிப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாக்குத்தத்தம் பெற்ற மனுஷனுக்கு முன்பதாக எத்தனை எதிரி வந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்க்கும். ஆமென், ஆமென்.